ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதன் கடைசி நாளான இன்று அரசியல் கட்சியினரும் சுயேட்சை உறுப்பினர்கள் பலரும் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வேட்புமனுவினை தாக்கல் செய்ய வந்தனர். 2 மணிக்கு மேல் முதலாவதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சத்யா தனது மாற்று வேட்பாளரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்தபோது அவரை 4 பேர் மட்டுமே அவருடன் வர வேண்டும் என தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளை கூறி காவலர்கள் அவருடன் வந்த மற்ற அனைவரையும் வெளியே நிறுத்திவிட்டனர். ஆனால் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் ராபர்ட் புரூஸுடன் 20 பேர் வரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் அலுவலகத்திற்கு உள்ளே வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினருக்கிடையே மிகப்பெரிய வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. டோக்கன் அடிப்படையில் முதலாக நாங்கள் தான் டோக்கன் வாங்கினோம், எங்களை ஏன் உள்ளே விட மறுக்கிறீர்கள் என சத்யா போலீசாரிடம் ஆவேசமாக கேட்ட பிறகு இருந்தாலும் கூட முதலாக காங்கிரஸ் வேட்பாளர் தான் ராபர்ட் புரூஸ் தான் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு காங்கிரஸ் போட்டி வேட்பாளராக முன்னாள் திருநெல்வேலி எம்பி ராமசுப்பு தனது வேட்புமனுவை நானும் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் என்ற அடிப்படையில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்ததாக கூறி ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சென்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்ற போது நெல்லை பத்திரிகையாளர்கள் ஒருவரையும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் இருந்தவர்கள் புகைப்படம் எடுக்கவோ செய்தி சேகரிக்கவோ அனுமதிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து நெல்லை பத்திரிகையாளர்கள் அனைவரும் உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கார்த்திகேயனின் அறை முன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிரகாம்.